முதலமைச்சர் உத்தரவை தொடர்ந்து அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத் மற்றும் தென்னரசு ஆகியோர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றனர். மத்திய அரசுடன் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை கண்காணிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்திலிருந்து நேபாளம் சென்ற 148 பேர் பத்திரமாக இருப்பதாக ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர் கரசி தெரிவித்துள்ளார். நேபாளத்தின் சாகாவில் தற்போது அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் இந்தியாவிற்கு திரும்பி வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்கள் 288 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. தகவல் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 359ஆக உயர்ந்துள்ள நிலையில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. 30 நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாளம் மற்றும் சீனாவில் வெள்ளத்தில் சிக்கிய 1500 பேர் காணவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. காணாமல் போனவர்களில் 700 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் பேச தொடங்கிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறுக்கிட்டு பேசியதால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. நேபாள வெள்ள பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதித்த பிறகே அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை உடனடியாக மீட்க சிறப்பு அதிகாரிகளை கொண்ட தனிக்குழுவை அமைக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் சட்டமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். நேபாள வெள்ளத்தில் 103 தமிழர்கள் சிக்கியிருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், சுற்றுலாவுக்கு சென்ற குழுக்களின் விவரங்களை கண்டறிந்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் 20 பேர் டிமோரே ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் பகுதியில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திபெத்தின் கிராங் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி ஈஷா அமைப்பின் கைலாஷ் யாத்திரை குழுவைச் சேர்ந்த 80 பேர் காணாமல் போனதாக சத்குரு ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார். கைலாச யாத்திரையை முடித்துக் கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த அந்த குழுவினர் சோதனை சாவடியில் தங்கியிருந்த போது கட்டடத்திற்குள் வெள்ள நீர் புகுந்ததாக கண்ணீருடன் தெரிவித்தார். நேபாள துயரம் மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்றும் தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு ஒரு மீட்பு குழுவை அனுப்பி உறுதியான தகவலை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் பி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது அமைச்சர்கள் அனைவரும் தங்கள் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை முதலில் வெளியிட வேண்டும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் வலியுறுத்தியுள்ளார். அறிவிப்புகளை முன்கூட்டியே தெரிவிப்பதன் மூலம் அமைச்சர்கள் தங்கள் நீண்ட பதிலுரையை குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் யோசனை வழங்கியுள்ளார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை தவிர்த்து பிற விஷயங்களை உறுப்பினர்கள் பேசியதால் டென்ஷனான சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அரசியல் செய்திகளை அலசும் இடமாக சட்டமன்றத்தை அனுமதிக்க முடியாது எனவும் திட்டவட்டமாக கூறினார். திமுக, தவேக மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சியின் போது வேங்கை வயல் சம்பவத்தில் பட்டியலின மக்களுக்கு அநீதி நடந்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார். இதனிடையே திண்டுக்கல் அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் முதலமைச்சருக்கு தெரியுமா என கே.என். நேரு கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசுகையில் கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் எழுப்பும் முக்கிய விவகாரங்களை கவனிக்க துறை செயலர்கள், முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலர் ஆகியோர் அவையில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது முந்தைய ஆட்சி காலங்களிலும் இதுபோன்ற புகார்கள் வந்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார்.
டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சலை தடுக்க எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என்பது குறித்து அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், டெங்கு காய்ச்சல் குறித்து தினம்தோறும் கண்காணித்து வருவதாகவும் கொசுக்களை ஒழிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். சட்டப்பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் 18 புதிய முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் சம்பத்குமார் வெளியிட்டுள்ளார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களின் வாழ்வாதாரத்தையும் சமூக பாதுகாப்பையும் மேம்படுத்தும் வகையில் நல வாரியம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள தொன்மையான தேவாலயங்களை பழமை மாறாமல் சீரமைத்து பராமரிக்க 10 கோடி மானியம் வழங்கப்படும் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என அமைச்சர் வன்னியரசு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சமூக நீதித்துறைக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட நீதிபதி KN பாஷா குழுவின் பணிக்காலம் நீட்டிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சமூக நீதித்துறை சார்பில் 67 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வன்னியரசு வெளியிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிதாக 100 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்படும் என்று அறிவித்த அவர், விளிம்பு நிலை மக்களின் சமூக மேம்பாட்டையும் அவர்களின் வாழ்வாதார பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் இந்த புதிய திட்டங்கள் அனைத்தும் விரைந்து செயல்படுத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் தனது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக பொறுப்பேற்று முதல் முறையாக பேரவையில் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நேரில் பார்வையிட சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டில் எந்தவித சதியும் நடந்ததாக தாம் கருதவில்லை என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு தொடர்பாக விசிக நிர்வாகிகள் காவல்துறையில் புகார் அளித்திருந்த நிலையில் அவர்களின் புகாருக்கு மாறாக திருமாவளவன் இந்த மறுப்பை வெளியிட்டுள்ளார். சட்டமன்றத்தில் சண்டையை தவிர்க்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச அனுமதி வழங்கக்கூடாது என தேமுதிக MLA பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திமுகவினர் கத்துவது பற்றியும் பிரேமலதா கேள்வி கேட்க வேண்டும் என அறிவுரை வழங்கியுள்ளார். திமுக ஆட்சியில் காலனி என்ற பெயரை நீக்கியதால் மட்டுமே காலனிகள் ஒழிந்துவிட்டதா என பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். இந்த பேச்சுக்கு திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டப்பேரவையில் பெரும் அமளி ஏற்பட்டது. கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் மூலம் எத்தனை பேர் கோவிலில் பணியாற்றி வருகின்றனர் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவையில் விவாதத்தின் போது பேசிய அவர், எத்தனை பேர் வேலையில் உள்ளனர் என்ற விவரங்களை நாளைக்கு வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். இடதுசாரி மாணவர் அமைப்புகள் தொடர்பான சுற்றறிக்கை விவகாரத்தில் தலைமைச் செயலாளர் சாய்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் முதலமைச்சர் விஜய்க்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் பற்றிய விவரங்களை சேகரிக்க உத்தரவிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்காக 164.64 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். காவலர் குடியிருப்புகள், துறைமுகம் காவல் நிலைய கட்டடம் மற்றும் காவலர் பல்பொருள் அங்காடிகள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் திறக்கப்பட்டன. மேலும் உழவர்களுக்கான நம்மாழ்வார் விருதுகளை நல்லசிவம், சுப்பிரமணியன் மற்றும் சாதனா ஆகியோருக்கு முதலமைச்சர் வழங்கினார். சென்னை ஆழ்வார்பேட்டை TTK சாலையில் உள்ள அகர்வால் கண் மருத்துவமனையில் அதிநவீன கண் அறுவை சிகிச்சை முறையை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த புதிய சிகிச்சை முறை மூலம் கண் குறைபாடுகளை பாதுகாக்கவும் விரைவாகவும் சரி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு எதிரான தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதற்காக தனது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க முடியாது என அம்மனுவில் தெரிவித்ததோடு வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்ததாக கூறிய குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரங்கள் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சட்டசபையில் அனைவரும் நாகரிகமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலகலப்பாக நடக்கும் சட்டமன்றம் கைகலப்பாக போய்க் கொண்டிருப்பது வருத்தமளிக்கிறது என்றார். மத்திய அரசு நிறைவேற்றிய சுரங்க மற்றும் கனிமங்கள் திருத்த சட்டம் 2026 திமுக எதிர்க்கவில்லை என தனியார் செய்தித்தாளில் வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்த திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன், யார் யார் எதிர்ப்பு தெரிவித்து பேசினர் என்பது குறித்து அறிக்கை வெளியிட்டு விளக்கியுள்ளார். திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோரும் கண்டித்ததாக தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன புதிய நிர்வாக இயக்குநராக ஆசிஸ் சாட்டர்ஜி IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலின் நிர்வாக இயக்குநராக இருந்து வந்த சித்திக் நிதித்துறை செயலாளராக மாற்றப்பட்ட நிலையில் கூடுதலாக மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் பொறுப்பை கவனித்து வந்தார். இந்நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டு தற்போது ஆசிஸ் சாட்டர்ஜி IAS நியமிக்கப்பட்டுள்ளார். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதிவு செய்த வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை 2 வாரங்களுக்கு நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக யூடியூபர் திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை நீட்டித்து உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 31ஆம் தேதி முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளதோடு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விண்ணப்பித்த மாணவர்களுக்கு சேர்க்கை தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சி அலுவலகம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிரடியாக அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதிக சதவிகித வாக்குகளை பதிவு செய்துள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு உள்பட 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் எப்போது என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்தை பஞ்சாங்க நேரப்படி நடத்த உத்தரவிடக் கோரிய மனுவுக்கு கோயில் நிர்வாகமும் மனுதாரரும் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் 31 காலை 9 மணி முதல் 9:22 மணி வரை கொடியேற்றம் நடத்த கோயில் விதாயகர் நிர்ணயித்துள்ளதாகவும், ஆனால் அதிகாலை 5:15 மணி முதல் 5:40 வரை நடத்த கோயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாகவும் மனுதாரர் தெரிவித்திருந்தார். ஆன்லைன் மூலமாக மதுபானங்களை வாங்கும் வகையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரிய மனுவுக்கு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் முடிவுக்கு தடை விதிக்குமாறு மனு தாக்கல் செய்திருந்த வழக்கறிஞர் பாலு, ஆன்லைன் முகவரி மூலமாக சிறார்களும் மதுபானம் வாங்க வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டிருந்தார். தெருநாய் பிரச்சனையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு இறுதிக்கெடு விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டது. கடந்த முறையும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டதாக கூறிய உயர்நீதிமன்றம் இறுதிக்கெடு வழங்கியது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நிகழ்வுகள் முடியும் வரை தலைமைச் செயலர் மற்றும் அனைத்து துறை செயலர்களும் பேரவையில் கட்டாயம் இருக்க வேண்டுமென சபாநாயகர் அன்பழகன் உத்தரவிட்டுள்ளார். துறை சார்ந்த விவரங்கள் மற்றும் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அனைவரும் பேரவையில் கட்டாயம் இருக்க வேண்டுமென உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நிலுவையில் உள்ள 6 மாத அரிசி விநியோகத்திற்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக 2 மாத பணமும் பின்னர் 4 மாத பணமும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அவர் உறுதியளித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து அரசு துறைகளிலும் 4% வேலை வாய்ப்பை வழங்க கோரி தென்காசியில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித் தொகையை 3000 உயர்த்தி தர வேண்டும், 2 ஆண்டுகளுக்கு பணிபுரிந்து வரும் மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி 100% கூட்டுறவு சங்க கடன்களை தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்து நாகை மாவட்டம் திட்டச்சேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கோரி விவசாயிகள் துண்டை விரித்து பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டனர். வார நாட்களிலும் குடும்பத்தினருடன் உற்சாகமாக குளித்து ரம்மியமான காலநிலையை மக்கள் அனுபவித்து வருவதால் அருவி பகுதிகளில் கூட்டம் அலைமோதியது. ஈரோடு தாலுகா அலுவலகத்தில் வாரிசு சான்றிதழ் வாங்கித் தருவதாக 6700 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு 2 மாதங்களாக இழுத்தடித்த பெண் புரோக்கரை பாதிக்கப்பட்ட தம்பதியினர் மடக்கி பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த சுஜித் என்பவருக்கு வாரிசு சான்றிதழ் வாங்கித் தர கஸ்தூரி என்ற பெண் புரோக்கர் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்துள்ளது. புதுக்கோட்டையில் சாலை விரிவாக்க பணியின் போது குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை குழாய்கள் உடைந்து சுகாதார சீர்கேடு மற்றும் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பட்டா நிலத்தில் அத்தியாவசிய தேவைக்காக மண் எடுப்பதை தடுக்கும் போலீசாரை கண்டித்து விவசாயிகள் மற்றும் டிராக்டர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாய நிலங்களில் உள்ள உபரி மண்ணை சொந்த தேவைக்கு எடுக்க அனுமதி மறுப்பதோடு வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்ததற்கு அனைத்து கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பால்பண்ணை தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். கீழப்பாவூர் பஜனை கோயில் தெரு பகுதியில் பால்பண்ணைக்கு பால் வாங்க சென்று அழுது கொண்டே வீடு திரும்பியுள்ளார் சிறுமி. பெற்றோரிடம் பால்பண்ணை தொழிலாளி ராமதாஸ் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கேரளாவிற்கு கடத்திச் செல்லப்படவிருந்த சுமார் 2.5 லட்சம் மதிப்புள்ள 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஆபரேஷன் நர்கோஸ் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் சோதனை செய்தபோது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சிரஞ்சித் மண்டல் என்பவரை பிடித்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள தர்பூசணி விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு கிலோ 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை தர்பூசணி விற்பனையான நிலையில் தற்போது கிலோ 3 ரூபாய்க்கு வியாபாரிகள் கேட்பதாகவும் அதனால் நஷ்டம் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த வெளிமாநில இளைஞர்கள் 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த விரைவு ரயிலில் கடைசி பெட்டியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞரை சோதனை செய்தபோது கட்டை பையில் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வெங்காயத்தின் விலையில் உயர்வின்றி நேற்றைய விலையிலேயே இன்றும் நீடித்தது. மகாராஷ்டிராவில் பெய்த கனமழை மற்றும் ஏற்றுமதி அதிகரிப்பு காரணமாக கோயம்பேடு சந்தையில் கடந்த சில நாட்களாக வெங்காய தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை கிடுகிடுவென உயர்ந்தது. இதனை கட்டுப்படுத்த மத்திய அரசு 2 நாட்களாக தலா 30 லாரிகள் வீதம் வெங்காயம் அனுப்பியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 15ஆம் தேதி வாய்க்காலில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தண்ணீர் இன்னும் கடைமடையை சென்றடையாத போதிலும் நீர் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கீழப்பெரும்பள்ளம் அரசு மேல்நிலைப் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்ததை எதிர்த்து பள்ளி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பொறுப்பு தலைமை ஆசிரியர் இந்திரகுமார் உள்பட 3 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். ஆந்திர கஞ்சா வியாபாரியை சென்னை வரவழைத்து கைது செய்த ஓட்டேரி போலீசார் அவரிடமிருந்த 18 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த உபேந்திரா சென்னைக்கு வந்து கஞ்சா விற்று செல்வதை அறிந்த போலீசார் கஞ்சா வேண்டும் என அவரை தொடர்பு கொண்டுள்ளனர். இதனையடுத்து கஞ்சா பொட்டலங்களுடன் ஓட்டேரி வந்தவரை கைது செய்த போலீசார் பூந்தமல்லியைச் சேர்ந்த வசந்த சுமன் என்பவரை தேடி வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் முன்னீர் பள்ளத்தில் வீடு இடிக்கும் போது மேல்தளம் விழுந்து தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். வீட்டை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த தளவாய் மீது மேல்தளம் விழுந்த நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே இரவில் முதிய தம்பதி இருந்த வீட்டில் சுவர் ஏறி குதித்து மர்ம நபர்கள் 3.5 பவுன் நகையை திருடிச் சென்றனர். ஆறுமுக நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பையா கல்யாணி தம்பதியர் வீட்டில் இருக்கும் போதே வீடு புகுந்து கொள்ளையடித்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் நாராயணகுப்பம் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் தண்ணீர் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சமாதானப்படுத்தி இனிவரும் நாட்களில் குடிநீர் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னை ராயபுரம் மக்களின் அடிப்படை வசதிகளுக்கு முன் உரிமை வழங்க வேண்டும் என அந்த தொகுதி எம்எல்ஏ விஜய் தாமு வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், ராயபுரம் மக்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை கேட்கவில்லை என்றும் முறையான கழிப்பறை, சுத்தமான குடிநீர் தான் கேட்பதாகவும் கூறினார். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே 30 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்த மூதாட்டியை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் பத்திரமாக மீட்டனர். துவரங்காடு பஞ்சாயத்து தெருவைச் சேர்ந்த 65 வயதான உடையம்மாள் எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தார். தென் தமிழ்நாட்டின் வான்வழி இணைப்பை மேம்படுத்தும் வகையில் மதுரையில் புதிய ஹெலிகாப்டர் செயல்பாட்டு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்த வழிபாட்டு தலங்களான ராமேஸ்வரம், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர் சேவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை வாடிப்பட்டி அருகே அனுமதியின்றி கிராவல் மண் கடத்திய லாரியை துரத்தி சென்ற தாசில்தார் பிடித்த வீடியோ வெளியான நிலையில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடகரை கண்மாயில் மண் எடுத்து விற்பனை செய்த நிலையில் வாடிப்பட்டி தாசில்தார் சுந்தரவேல் நேரில் சென்று கையும் களவுமாக பிடித்து நடவடிக்கை எடுத்துள்ளார். ஜிஎஸ்டி, பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வரி விதிப்பை அதிகரித்து அதன் மூலம் வரும் வருவாயில் மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு நடைபயணமாக சென்றவர் சீர்காழியில் செய்தியாளர்களை சந்திக்கையில் அரசு துறையில் லஞ்சம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக மக்கள் அதிக அளவில் வரவேற்பு அளிப்பதாகவும் கூறினார். தமிழக அரசு முழுமையாக பயிர் கடன்களை ரத்து செய்ய வேண்டும், திருவாரூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தங்கள் பகுதி குறைகளை தெரிவித்தனர். முன்னதாக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. கருவூலம் மூலம் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், பணியிட மாறுதல்கள் மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் தற்செயல் விடுப்பை எடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காய்ந்த நெற்பயிருக்கு மாலை அணிவித்து ஈமச்சடங்கு செய்து விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50% மானியத்தில் இடுபொருட்கள் வழங்குவதற்கு பயனாளிகளிடம் 2000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் தரமற்ற விதை நெல் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழக சட்டப்பேரவையில் என்எல்சி நிறுவனத்திற்கு ஆதரவாக பேசிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை கண்டித்து கடலூர் மாவட்டம் வளையமாதேவி கிராமத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமுறையாக என்எல்சி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படை கூட தெரியாமல் அமைச்சர் கீர்த்தனா சட்டப்பேரவையில் என்எல்சிக்கு ஆதரவாக பேசுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 6 வழித்தடங்களுக்கு கட்டணமில்லா மகளிர் பேருந்துகளின் இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழுப்புரம் முதல் பன்ருட்டி வரை 2 பேருந்துகள், செங்காடு, பெரிய செவலை, பில்லூர், ரெட்டனை, திண்டிவனம் வழித்தடங்களில் தலா 1 பேருந்து என 9 பேருந்துகளின் சேவை தொடங்கப்பட்டது. சென்னை மதுரவாயலில் பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம் உள்ளிட்டவற்றை தாவேக எம்எல்ஏ ரேவந்த் சரண் வழங்கினார். தளபதி விஜய் பயிலகம் துவங்கி 500 நாட்கள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் தாவேக சார்பில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே ஆசிரியர் கண்டித்ததால் 11ஆம் வகுப்பு மாணவி மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி உறவினர்கள் அரசு பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொண்டையாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த மாணவி இளைஞர் ஒருவரை காதலிப்பதாக நோட்டில் எழுதியிருந்ததால் ஆசிரியை கண்டித்ததால் மாணவி தற்கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் அய்யர்மலை பகுதி அரசு கல்லூரி மாணவர்கள் போதிய பேருந்துகளை இயக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி நேரத்தின் போது போதிய பேருந்துகள் இல்லாததால் வகுப்புகளுக்கு செல்ல தாமதம் ஆவதாகவும் நெரிசல் காரணமாக பேருந்து படிக்கட்டுகளில் பயணிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மதுரையில் மதுபோதையில் தவறாக நடக்க முயன்ற பெற்ற மகனை தாயே அடித்துக் கொன்று புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஐயம்மாள் கணவரை இழந்து மகன் ராஜாவுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் மதுபோதையில் தகராறு செய்த ராஜா அத்துமீறிய நிலையில் ஆத்திரத்தில் ஐயம்மாள் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நாகையில் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட வேதாரண்யம் வடக்கு ஒன்றிய தாவேக செயலாளர் அருண் பாண்டியன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தானிக்கோட்டம் சோதனைச் சாவடி அருகே போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சுமார் 60 லட்சம் மதிப்பிலான 120 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக தாவேக ஒன்றிய செயலாளர் அருண் பாண்டியன் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மது பாட்டிலுக்குள் உடைந்த கண்ணாடி துகள்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த மதுப்பிரியர் வெளியிட்ட வீடியோ இணையத்தில் பரவியது. கல்கொண்டான்பட்டியைச் சேர்ந்த செந்தன் என்பவர் பெரிய குரவக்குடி அரசு மதுபான கடையில் வாங்கிய மதுபான பாட்டிலில் கண்ணாடி துகள்கள் மிதந்தன. நெல்லையில் வழக்கறிஞர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெகன் குடும்பத்துடன் பாளையங்கோட்டையில் வசித்து வந்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். கார்க் ஏவியேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானம் கங்கா பரேஜ் அருகேயுள்ள நத்துப்பூர்வா கிராமத்தில் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது விபத்துக்குள்ளாகி வயலில் விழுந்து நொறுங்கியது. மகாராஷ்டிரா மாநிலம் பூனே அருகே உள்ள பிரதிகரன் பகுதியில் கழிவுநீர் வடிகால் அறைக்குள் தூய்மை பணியில் ஈடுபட்ட 2 தொழிலாளர்கள் மூச்சு திணறி உயிரிழந்தனர். பணியின் போது எதிர்பாராத விதமாக கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்த இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தின் சாம்லியில் பாடகரும் யூடியூபருமான அங்கித் பாலியன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஜிம்மிற்கு சென்றுவிட்டு தெருவில் நடந்து சென்ற அவரை குறிவைத்த மர்ம நபர்கள் 12 முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பினர். இந்நிலையில் அந்த கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். மும்பையில் திருமணமான 4 மாதத்தில் 10வது மாடியிலிருந்து பெண் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். ஆனால் நல்வாய்ப்பாக மரக்கிளையில் சிக்கிக் கொண்ட நிலையில் இடது காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் அப்பெண்ணை மீட்டனர். கேரள மாநிலம் கொல்லத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஜீப்பிலிருந்து சாவியை எடுக்க முயன்ற இளைஞர் ஜீப் அடியில் நசுங்கி உயிரிழந்தார். ஓட்டுநர் அருகே இருந்த கடைக்கு சென்றதில் ஜீப்பில் இருந்த ஷாஜி என்ற இளைஞர் சாவியை எடுக்க முயன்ற போது முன்னோக்கி நகர்ந்த ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. கேரள மாநிலம் தோண்டிமலை அருகே காட்டு யானை தாக்கி தேனி குப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் ஒச்சப்பன் என்பவர் உயிரிழந்தார். தலக்குளம் கிராமத்தில் உள்ள மகளின் ஏலக்காய் தோட்டத்தில் பணி செய்தபோது யானை தாக்கி உயிரிழந்ததை அடுத்து உரிய இழப்பீடு கோரி உள்ளூர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். ஓணம் பண்டிகையொட்டி கடந்த 8 நாட்களில் மட்டும் கேரளாவில் 771 கோடி ரூபாய் அளவிற்கு மது விற்பனை நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது மாநில அரசுக்கு சொந்தமான பெவ்கோ நிறுவனத்திற்கு பெரும் வருவாயை ஈட்டி தந்துள்ளது. 35,000 அடி உயரத்தில் பறந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் காதல் ஜோடிக்கு நடந்த திருமணத்தின் வீடியோ வைரலாகி வருகிறது. திருமணம் செய்து கொள்வதற்காக அந்த ஜோடி லாஸ் வேகாஸுக்கு செல்லவிருந்ததை அறிந்த விமான பணியாளர்கள் தாமாக முன்வந்து திருமணத்தை நடத்தி வைத்தனர்.
இந்தியா இலங்கை இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது. முதல் இன்னிங்ஸில் 213 ரன்கள் எடுத்து பின்தங்கிய இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ரன்களை குவித்தது. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் சதம் விளாசிய இலங்கையின் வீரர் சோனல் தினுசா ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்றார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சோனல் தினுசா இந்த தொடரில் தனது இரண்டாவது சதத்தை பூர்த்தி செய்து அசத்தினார். 8 பவுண்டரிகள் 3 சிக்சர்கள் உட்பட 103 ரன்கள் சேர்த்திருந்த நிலையில் சோனல் தினுசா தனது விக்கெட்டை இழந்து இலங்கையை தோல்வியிலிருந்து காப்பாற்றினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஒருநாள் தொடரின் இந்திய அணியில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் டிராவிட், சேவாக் ஆகியோரின் மகன்கள் இடம்பெற்றுள்ளனர். சேவாக்கின் மகன் ஆரியவீர் முதல் முறையாக இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள நிலையில் டிராவிடின் மகன் அன்வே கடந்த மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணியில் இடம்பெற்றிருந்தார். இந்தியா மற்றும் பனாமா அணிகள் மோதும் நட்புறவு கால்பந்து போட்டி பெங்களூருவில் நடைபெறுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பனாமா அணிகள் வருகிற செப்டம்பர் 26ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள ஸ்ரீ காண்டிவரா கால்பந்து திடலில் மோதவிருக்கின்றன. கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் அருகே கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் குடங்கள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 21ஆம் நாள் முக்கிய திருவிழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகள நாடகம் தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டி காடப்பிள்ளை ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீரை வைத்து பூஜித்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கலசத்தில் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.